பேசுவார்கள் என்று பார்த்தால் பெண்களை வர்ணித்து சொல்வார்கள். அந்த கவிதையினுடைய உச்சம் என்ன தெரியுமா? யாருடைய கவிதைகள் உச்சம் பெற்றதோ அவர்களுடைய கவிதை தங்கத்தில் எழுதி காபாவிலே தொங்க விட்டார்கள் கவிதைகளை. இப்படி சபனாத்துல் முஅல்லகா என்று சொல்வார்கள் அதற்கு பெயர். ஒரு வியாபாரத்துக்கு ஒரு கூட்டம் போயிட்டு வந்து யாருடைய கவிதைகள் ஹைலைட் ஆகிடுச்சோ, ரொம்ப டாப்ல போயிடுச்சோ, அந்த கவிதையை எழுதி தங்கத்துல எழுதி கொண்டு வந்து காபா உள்ள தொங்க விட்ட உடனே அவங்க தான் சிறந்த மனிதர்களாக இருக்காங்க. அல்லாஹ் குர்ஆனை இறக்கினார், அல்லாஹ் குர்ஆனை இறக்கினார். அத்துணை கவிஞர்களும் தோற்று போனார்கள் குர்ஆனுக்கு முன்னால். அல்லாஹ் சவால் விட்டு சொன்னார், இது போன்ற ஒரு கவிதையை, இது போன்ற ஒரு அத்தியாயத்தை, இது போன்ற ஒரு வசனத்தை அல்ல, இது போன்ற ஒரு எழுத்தை கூட அவங்களால் கொண்டு வர முடியாது அல்லாஹ் சொன்னார். சவால் விட்டு சொன்னார். கவிஞர்கள் எல்லாம் திகைத்து போனார்கள். அரபியில இப்படி ஒரு கவிதையா? والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها. ஹாஹான முடிவு. அல்லாஹ் இலக்கியம் பேசுகிறான், அல்லாஹ் பெண்ணிடம் பேசினான், அல்லாஹ் மனிதனிடம் பேசினான், அல்லாஹ் மாண்பை பேசினான். இந்த கலாமை கொண்டு இந்த உம்மத்திற்கு மனித புனிதர்களாக மாற்றுவதற்கு இறக்கப்பட்ட இந்த குர்ஆன் அங்க இறங்குச்சு. அத்தனை கவிஞர்களும் மிரண்டு போய் நிற்கிறான். என்ன செய்ய தெரியல, அறிவு அப்படி நிற்கிறது. கவிதையில உச்சகட்டமான கவிதை பாடக்கூடியவர்கள் எல்லாம் நிற்கிறார்கள். பெண்களை வர்ணித்து பாடக்கூடியவர்கள், தன்னுடைய வாகனங்களை வர்ணித்து பாடக்கூடியவர்கள், தன் குடும்ப உறவுகளை வர்ணித்து பாடக்கூடியவர்கள், உயர்ந்த குடும்பத்தை வர்ணித்து பாடக்கூடியவர்கள். சில பேர் 500 1000 கொடுத்த குடும்பத்தை பத்தி பாடத்தான் பாடுவாங்க, புகழ்ந்து பாடுவாங்க.